ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் மோர் கறி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதில் வந்து தெரியாக இல்லாமல் நல்ல ஒன்று போல் செய்கிறது அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதனால் நான் தண்ணி ஊற்றி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போமே வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கும்போது மஞ்சப்பொடி சேர்த்தா தயிர் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் அதுக்கு முன்னுக்கூட்டியே நான் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இப்போ இதை வந்து கலந்து வச்சுக்கலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது காஞ்ச உடனே கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறணும். 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 6 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ வந்து சின்ன வெங்காயத்தோட கலர் வந்து மாறதனைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். நான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே ஓணம் ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னக்குட்டி உள்ள ரெசிபீஸ்லாம் செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தோட வந்து கலர் மாறணும். இப்போ காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து வச்சுருந்த தயிரை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு லேசாக கொதி வந்தால் போதும். நல்லா கொதிச்சுன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் லேசாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கேரளா ஸ்டைல் வந்து மோர் கறி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.